அனைவருக்கும் வணக்கம். தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும், தூய ஆவியினால் இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் தியானிக்கும்படியாக தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஓமையிலே காணாமல் போன மகன் பற்றிய ஓமை என எழுதப்பட்டிருக்கிறது. காணாமல் போன மகன் ஓமை. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தைகள். நீங்களும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசியுங்கள். பின்பு தொடர்ந்து நாம் அந்த வார்த்தைகளை சற்று தியானித்து பார்ப்போம். பாருங்கள், தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியையும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான்,
மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இது எல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பர்களோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆமேன். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஓமையினுடைய ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு வார்த்தைகளாக இதை தியானிக்கிற பொழுது ஒரு அருமையான பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை உணர்ந்து கொள்ள பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மனமாற்றத்தை இந்த இறை வார்த்தைகள் கொண்டு வரும். பாருங்கள், முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை யாரிடத்திலே இது எதற்காக சொன்னார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் பார்க்கிறோம், இந்த தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஓமைகளை சொல்லுகின்றார். காணாமல் போன ஆடு பற்றிய ஓமை, காணாமல் போன திராக்மா பற்றிய ஓமை, காணாமல் போன மகனை பற்றிய ஓமை. இந்த 3 ஓமைகளையும் லூக்கா நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இந்த ஓமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது அந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலே கூறப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 1-2 வார்த்தைகளை வாசிக்கிறோம். பாருங்கள். வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வரிதண்டக்கூடியவர்களும் சமூகத்தில் பாவிகள் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட புறம் தள்ளப்பட்ட மனிதர்களும் ஆண்டவர் இயேசு அருகில் வருகிறார்கள். அமர்ந்திருக்கிறோம், வரி வசூல் செய்யக்கூடியவர்களை அவர்கள் பாவிகளோடு கருதினார்கள். அதோடு கூட சமூகத்தில் நலிவுற்றவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், வியாதியுற்றவர்கள், ஏழைகள், எளியவர்கள், இவர்களெல்லாம் பாவிகள் என்று கருதப்பட்டார்கள். தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் இவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் இவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் இவர்கள் உடல் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அன்றைய காலத்தில் அவர்கள் கருதிய காரணத்தினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களெல்லாம் பாவிகள் என்று வெறுத்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி சமூகத்தால் வெறுத்து ஒதுக்கி புறந்தள்ளப்பட்ட இந்த மனிதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை, அவருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் ஈர்க்கப்பட்டு இயேசுவோடு கூட வந்து அமர்ந்து இயேசுவை பின் செல்வதற்கு முன் வருகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாகவே அன்றைய கால சூழ்நிலையிலே பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தாங்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்கிற ஒரு சூழ்நிலை மனநிலையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். எனவே இப்பொழுது மெசியாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் பாவிகளாக கருதியவர்கள், வரிதண்டல் செய்யக்கூடியவர்கள் இணைந்து கொண்ட பொழுது இந்த மறைநூல் அறிஞர்களாலும் பரிசேயர்களாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகின்றார். பாருங்கள், வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். அப்போ இந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர்களுக்குத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லி அவர்களுக்கு ஒரு உண்மையை விளங்க வைப்பதற்கு முயற்சி செய்கின்றார். இனி நான் ஓமையை பார்க்கின்ற அந்த ஓமை எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். இந்த 2 புதல்வர்களில் மூத்தவன் ஒருவன் இருக்கிறான், மூத்த மகன் ஒருவன் இருக்கிறான். இந்த மூத்த மகன் யார் என்றால், ஏற்கனவே இறை வழிபாட்டின் வழியாக தாங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்வதாக நினைத்து கொண்டிருந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் போன்றவர்கள் தான் இந்த மூத்த மனிதர்கள். அடுத்து நாம் பார்க்கிறோம் இளைய மகன். இந்த இளைய மகன் என்பவன் யார் என்றால், அந்த மறைநூல் அறிஞர்களாலும் அந்த பரிசேயராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த வரி தண்டக்கூடியவர்கள், பாவிகள் என்று கருதப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள். எனவே இவர்கள் தான் இந்த இளையவர்கள், சமூகத்தினால் பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இங்கே இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். தந்தையை நோக்கி மகன், இளைய மகன் கேட்கின்றான், அப்பா, சொத்தில் என்னுடைய பங்கை எனக்கு நீ கொடுத்து விடும் என்று கேட்கிறான். கேட்ட பொழுது அப்பா என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். தன்னுடைய உடைமையை 2 மகன்களுக்கும், மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்குமாக தன்னுடைய உடைமைகளை அவர் பகிர்ந்து அளித்தார் என்று பார்க்கிறோம். எனவே தந்தையிடமிருந்து அந்த உடைமைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த இளைய மகன் என்ன செய்கிறார் பாருங்கள். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அப்போ அந்த உடைமைகளை எல்லாம், சொத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பொழுது பெற்றுக்கொண்ட அந்த இளைய மகன் வெகு சில நாட்களுக்குள்ளாக எல்லா செல்வங்களையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டான். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு நீண்ட பயணத்தை அவர் மேற்கொண்டான் என்று பார்க்கிற பொழுது, அதாவது தன் தந்தையை விட்டு அவன் வெகு தொலைவில் சென்றான் என்று பார்க்கிறோம். தந்தை கொடுத்த அந்த உடைமைகளை, தந்தை கொடுத்த சொத்துக்களை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி கொண்டு தந்தையை பிரிந்து, தந்தையை விட்டு தனியனாக புறப்பட்டு வெகு தூரம் செல்லுகின்றான். இங்கே நாம் பார்க்க வேண்டும், தந்தை கொடுத்த அந்த உடைமைகள் என்னென்ன என்று நாம் பார்க்கலாம். முதலாவது, தந்தை நம்முடைய கடவுள் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். கடவுள் நமக்கென்று நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கின்றார். பிறக்கின்ற பொழுதே நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவினர்கள், நண்பர்கள், சமூகம் என்று பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதோடு கூட ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கென்றும் கல்வி, வேலை வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம், பணம், பதவி, செல்வம், செல்வாக்கு என்று எத்தனையோ சொத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார்.
எனவே இந்த உடைமைகளையெல்லாம் பெற்றுக்கொண்ட மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? இவைகள் எனக்கு போதும், கடவுள் தந்த சொத்துக்கள் எனக்கு போதும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் கொடுத்த கடவுளை புறம் தள்ளிவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்ட இந்த இளைய மகனை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் எனக்கு வேண்டும், கடவுள் கொடுக்கக்கூடிய, அப்பா தரக்கூடிய எல்லாம் எனக்கு வேண்டும், ஆனால் அப்பா எனக்கு வேண்டாம் என்கிற ஒரு மனநிலை இந்த சமூகத்திலும் நான் இன்று அப்படித்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் எனக்கு வேண்டும், அவர்கள் கொடுக்கக்கூடிய கல்வி எனக்கு வேண்டும், அவள் பெற்றுத்தரக்கூடிய வேலை வாய்ப்புகள் எனக்கு வேண்டும், அவள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திருமண வாழ்க்கை எனக்கு வேண்டும், எல்லாம் எனக்கு வேண்டும், ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு வேண்டாம் என்பது இன்றைய காலத்தினுடைய ஒரு சூழ்நிலையாக சமூகத்திலே அங்காங்கே பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுபோலத்தான் இந்த இளைய மகன் தந்தை கொடுத்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தந்தை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி புறம் தள்ளிவிட்டு தந்தையை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான், தந்தையை பிரிந்து விட்டான் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம், தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டான், அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினான். பாருங்கள், எப்பொழுது நமக்கு நிறைய படிப்பு அறிவு இருக்கலாம், நிறைய கல்வி அறிவு இருக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், இந்த உலகத்தில் எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ எல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாம் நமக்கு இருந்தாலும் நம்மோடு இறைவன் இல்லை என்றால், நம்மை படைத்த நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கவில்லை என்றால், நம் எல்லாவற்றை பெற்றிருந்தாலும் கடைசி நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த ஓமையிலே பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். கடவுள் நம்மோடு இல்லை என்றால், நாம் இறைவனோடு ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கை கடவுள் கொடுத்த எல்லா கொடைகளையும் நாம் வீணாக்கி விடக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். இந்த இளைய மகன் அப்படித்தான் செய்தான். அதுபோல தான் நாம் கடவுளை விட்டு பிரிந்து எனக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது என்று எதை குறித்து பெருமை பாராட்டினாலும், இதை வைத்து நான் வாழ்ந்து விடுவேன் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக்கப்படும். இந்த இளைய மகன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சிக்கலில் சிக்கி கொண்டானோ, அதுபோல கடவுள் இல்லாமல், இயேசு இல்லாமல், இறைவன் இல்லாமல் நான் வாழ முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினான். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. பாருங்கள், தந்தையை விட்டு பிரிந்து சென்றதன் விளைவாக, தாறுமாறாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதன் விளைவாக இப்பொழுது நாட்டிலே பஞ்சமும் வேற ஏற்பட்டு அவனுடைய வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டது. பாருங்கள், கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவன் வறுமையில் வாடினான். தந்தையோடு இருந்த பொழுது செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது தந்தையை விட்டு பிரிந்து சென்ற பின்பு தந்தை கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட மனிதன் இப்போ எல்லாவற்றையும் இழந்தவனாக, வறுமையிலே ஒன்றுமற்றவனாக, வெறுமை நிலையிலே அவன் தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது இந்த இளைய மகனுடைய வாழ்க்கை சூழ்நிலையை பாருங்கள். எனவே அவன் என்ன செய்கிறான்? அந்த நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அப்பாவை அண்டி வாழாத சூழ்நிலையில் வாழ்ந்த மனிதன், அப்பாவை விட்டு பிரிந்த மனிதன் என்று இன்னொரு மனிதனை சார்ந்து வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். காரணம், தன்னுடைய வாழ்வுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை மேற்கொள்கிறார். அங்கு பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பவர் இல்லை. அப்போ வாழ்க்கை வெறுமையான சிக்கலான ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பன்றிகள் தின்னக்கூடிய நெற்றுகளால் தன்னுடைய வயிறை நிரப்பலாம் என்று நினைத்தால் அது கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்பட்ட பொழுது அவன் தன் தந்தையை நோக்கி
அவனுடைய சிந்தனை திரும்பியதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வந்து தாறுமாறாக வாழ்ந்த பொழுது, எல்லாவற்றையும் செலவழித்த பொழுது அவன் தந்தையை குறித்து சிந்திக்கவில்லை. தந்தை கொடுத்த எல்லா நன்மைகளையும் இழந்து போன பின்பு, வாழ்க்கையை வெறுமையாக்கப்பட்ட பின்பு, இப்பொழுது தன்னுடைய தந்தையை குறித்து அவன் நினைவில் கொள்ளுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அவன் செய்கிறான் பாருங்கள், அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. இப்பொழுது இவனுக்கு அறிவு தெளிவடைகிறதை பார்க்கிறோம். ஒரு அறிவு தெளிவு அவனுக்கு ஏற்படுகிறது. என்ன அறிவு தெளிவு ஏற்படுகிறது? நான் என் தந்தையை விட்டு பிரிந்து வந்தது, என் தந்தையை விட்டு வெளியே வந்ததுதான், என் தந்தையோடு இணைந்திருக்காமல் நான் தனியாக புறப்பட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இத்தனை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் என்கிற ஒரு புத்தி தெளிவு அவனுக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஊமையினுடைய மிக முக்கியமான வார்த்தைகள் இது ஒரு வார்த்தை, புத்தி தெளிந்தது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார். நாமும் கடவுளை புறந்தள்ளிவிட்டு அந்த நன்மைகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இழப்புகளையும் நாசங்களையும் மோசங்களையும் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் வெறுமைகளையும் வறுமைகளையும் சந்திக்கின்ற பொழுது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆன்மாவிலும் ஒரு தேடுதல் உண்டாகிறது, ஒரு தெளிவு பிறக்கிறது. நான் என்னதான் பெற்றிருந்தாலும், எவ்வளவுதான் படித்திருந்தாலும், வேலை வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும், நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி இருந்தாலும், நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற்றிருந்தாலும், பணபலமும் ஆழ்பலமும் எனக்கு இருந்தாலும், என்னை படைத்த கடவுள் என்னோடு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை என்கிற ஒரு அறிவு தெளிவு இந்த இளைய மகனுக்கு ஏற்பட்டதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஏற்படும், ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இனி ஏற்படவிருக்கலாம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த இளைய மகனுக்கு புத்தி தெளிந்து விட்டது. அப்பாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட சொத்துக்கள் பெரிதல்ல, அப்பாதான் பெரியவர். எல்லாவற்றையும் கொடுத்த அந்த தந்தை தான் பெரியவர். இந்த சொத்துக்களை எல்லாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்பாவோடு இணைந்திருந்தால், அவருடைய பிள்ளையாக இருந்தால் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம். ஆனால் அப்பா இல்லாமல் எதையும் நாம் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு அனுபவிக்க முடியாது. எனவே எல்லாவற்றையும் விட பெரியவர் நம்முடைய அப்பா தான். அப்பாவினுடைய வீடு தான் எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது என்பதை இந்த மகன் இப்பொழுது தெரிந்து கொண்டான். அறிவு தெளிந்து விட்டது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான். பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில நன்மை, கடவுள் கொடுத்த தாளந்துகளை நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இவைகள் எனக்கு போதும் என்று கடவுளை புறந்தள்ளிவிட்டு கடவுளை மறந்தவர்களாக பல நேரங்களில் நாம் வாழ்கிறோம். ஆனால் கடவுள் பொறுமையோடு நிதானத்தோடு இருக்கிறார். எதற்காக என்றால், இவர்கள் புத்தி தெளிய வேண்டும், இவர்களுக்கு அறிவு தெளிவு வர வேண்டும் என்று நம்முடைய கால் போகிற போக்கிலே நம்மளை கடவுள் விட்டு விடுகின்றார். நாம் பல முயற்சிகளை செய்கிறோம், பலவற்றை செய்கிறோம், வாழ்கிறோம், எல்லாம் செய்கிறோம். கடைசியில் எல்லாம் வெறுமை, சோதனைக்கு மேல் சோதனை என்று வருகிற பொழுது உண்மையிலேயே கடவுளை நாட வேண்டும், அப்பாவிடம் செல்ல வேண்டும், அப்பாவிடம் சென்றால்தான் எனக்கு வாழ்வு என்கிற ஒரு அறிவு தெளிவு நமக்கு ஏற்படுகிறது. இங்கே இந்த இளைய மகனுக்கும் அப்படி ஒரு அறிவு தெளிவு ஏற்பட்டது. எனவே அவன் சொல்லுகிறான் பாருங்கள், நான் என் தந்தையிடத்தில் செல்வேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், நான் உம்முடைய கூலியாட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டபடியாக தன் தந்தையை நோக்கி அவன் செல்லுகிறான். இப்பொழுது அறிவு தெளிந்து விட்டது. அறிவு தெளிந்தவனாக, புத்தி தெளிவுள்ள ஒரு மனிதனாக இந்த இளைய மகன் தந்தை இடத்திலே திரும்பி செல்வதை பார்க்கிறோம். பாருங்கள், உடனே அவன் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலக ஆசீர்வாதங்களை நன்மைகளை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம் என்று வாழ்வது என்பது இந்த இளைய மகனுடைய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை. ஆனால் அவைகள் என்னை
அவைகளால் என்னை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, அவைகள் மட்டும் எனக்கு போதுமில்லை, அதைகளையும் கடந்து அவைகள் எல்லாவற்றையும் என்னை கொடுத்த என் இறைவன், என் கடவுள், என் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்கிற ஒரு புத்தி தெளிவு ஏற்படுகிற பொழுது, அந்த புத்தி தெளிந்த அந்த இளைய மகன் என்ன செய்கிறான்? தந்தையை நோக்கி புறப்பட்டு செல்வதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வெறுமைகளும் தனிமைகளும் சோர்வுகளும் போராட்டங்களும் ஏற்பட்டிருக்கிற பொழுது நாம் கடவுளை மறந்தவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் நாமும் அறிவு தெளிவுடையவர்களாக நம் தந்தையை நோக்கி புறப்பட வேண்டும். அப்படி புறப்பட்டால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையிலே எந்தவித மாற்றங்களும் எந்தவித நன்மைகளையும் நம்மால் அனுபவிக்க முடியாது. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த இளைய மகன் தந்தையிடம் புறப்பட்டு செல்கிறார். பாருங்கள், அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு, பாருங்க தந்தையுடைய அந்த அன்பை பாருங்க. தொலைவில் தன்னுடைய மகன் வந்து கொண்டிருப்பதை தந்தை காண்கின்றார். அப்படியானால் என்ன? தன்னிடமிருந்து உடைமைகளை எல்லாம் பகிர்ந்து பெற்றுக்கொண்டு சென்ற மகன் நிச்சயம் ஒரு நாள் தன்னை தேடி வருவான் என்று அந்த தந்தையினுடைய கண்கள் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இங்கோ கடவுளை விட்டு வெகுதொலை வந்திருக்கிறோமா? கடவுளை விட்டு புறம்பே வந்து விட்டோமா? கடவுளுக்கு அருவருக்கக்கூடிய தேர்களை செய்து விட்டோமா? இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை வழிமேல் வெளிவைத்து நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் புறப்பட்டு செல்ல வேண்டியது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய வழி. நம்முடைய அறிவு தெளிவு ஏற்பட வேண்டியதுதான் நம்முடைய வழி. இந்த அறிவு தெளிவுடையவர்களாக நாம் புறப்பட்டு செல்கிற பொழுது தந்தை என்ன செய்யலாம் பாருங்கள். அவனை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஒரு பன்றி மேய்க்கக்கூடிய தொழிலை செய்திருந்தார். உண்மையிலேயே அவர் அருவருக்கத்தக்க யாரும் செய்ய முடியாத ஒரு தொழில். அந்த தொழில் அவன் செய்திருக்கிற பொழுது அவனுடைய ஆடைகள் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய சரீரத்தினுடைய தன்மைகள் எப்படி இருந்திருக்கும். ஆனால் அதை எதை குறித்துமே கவலைப்படாதவராக இந்த தந்தை ஓடி போவதை பார்க்கிறோம். இவன் என்னை விட்டு விலகி சென்றவன் தானே, என்னிடத்தில் சொத்துக்களை எல்லாம் வாங்கிவிட்டு சென்று ஊதாரித்தனவன் செலவழித்தவன் தானே, இப்ப எதுக்கு இங்கே வருகிறான் என்றோ அல்லது அவன் வரட்டும் பார்க்கலாம் என்றோ இந்த தந்தை காத்திருக்கவில்லை. அவன் தொலைவில் வருகின்ற பொழுதே இந்த தந்தை மகனை நோக்கி ஓடி போவதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னை மனமாற்றத்துக்கு உட்படுத்துகிற பொழுது, ஒரு மனிதன் தெய்வத்தை தேடி ஓடுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவராக, வேடிக்கை பார்க்கக்கூடியவராக கடவுள் இருப்பதில்லை. நீங்கள் கடவுளை தேடி, ஆண்டவரை தேடி நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வைக்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக 1000 அடிகளை எடுத்து வைத்து நம் முன்னே வரக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே தந்தை ஓடி வருவதை பார்க்கிறோம். ஓடி வருவது மட்டுமல்ல, அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று பார்க்கிறோம். தீண்டத்தகாத ஒரு சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த தீட்டான அந்த சரீரம், அழுக்கடைந்த அந்த சரீரம், துர்நாற்றம் வீசுகின்ற சரீரம், எதை குறித்தும் தந்தை சிந்திக்கவே இல்லை. வந்திருப்பது தன்னுடைய மகன் என்கிறபடியினாலே அவர் வேறு எந்த காரியத்தை குறித்து பார்க்கவில்லை, எந்த கணக்கும் கேட்கவில்லை. நீ என்ன செய்தாய், எப்படி செய்தார், ஏன் போனாய், எதுவுமே கேட்கவில்லை. அவர் கட்டி தழுவி அவனை முத்தமிட்டு தன்னுடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கடவுளுடைய அன்பும் இத்தகையதாக இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கின்றார். நாங்கள் நினைக்கலாம், அவன் பாவி, அவன் வரி வசூல் செய்யக்கூடியவன், அவர்கள் ஏழைகள், நோயாளிகள், கைவிடப்பட்டவர்கள், அவர்கள் பாவம் செய்தபடியினால்தான், அவருடைய பாவத்தினுடைய விளைவாகத்தான் இவள் இப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் புத்தி தெளிவு ஏற்படுகிற பொழுது, அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பொழுது, கடவுளுக்கு அவர்கள் அஞ்சுகின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிற பொழுது, ஆண்டவர்
அவர்களையும் கட்டி தழுவி முத்தமிட்டு தன்னுடைய சொந்த மக்களாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த ஊமையின் வழியாக சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் பாருங்கள், மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, மகன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறான், தன்னுடைய தவறை அறிக்கை செய்தார். ஆனால் தந்தை எதை குறித்துமே கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லை. தன் மகன் தன்னிடத்தில் திரும்பி வந்ததே போதும் என்கிற ஒரே மனநிலையோடு தந்தை செயல்படுவதை பார்க்கிறோம். மகனுடைய உள்ளம் வருந்துகிறது. மகன், ஐயோ, இப்படிப்பட்ட தந்தைக்கு எதிராக செயல்பட்டு விட்டோமே, தந்தையை பிரிந்து சென்று விட்டோமே என்று மகனுக்குள் வருத்தம் ஏற்படுகிறது. அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் தந்தையோ அதை குறித்து எதை குறித்துமே அவர் சிந்திக்காதபடி அவர் சொல்லுகிறார், முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் என்று சொல்லுகிறார். அப்ப இளைய மகனுக்காக அந்த தந்தையினுடைய இல்லம் அலங்கரிக்கப்பட்டு ஒரு விருந்து கொண்டாட்டத்திற்கு தகுதியாவதை பார்க்கிறோம். இங்கு முதல் தரமான ஆடைகள், கைக்கு மோதிரம், காலுக்கு மிதியடி என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை உணர்ந்து கொண்டவர்கள், கடவுளுடைய பேரன்பை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த மனிதர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த இறை அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக, தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான, நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் பறைசாற்றுவதற்கான அதிகாரத்தையும் அதற்கான தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த மனமாற்றம் பெற்ற அந்த இளைய மகனுக்கு என்று கடவுள் கொடுத்து வைத்திருப்பது. ஒருவேளை உலகம் அவனை புறக்கணித்திருக்கலாம், மூத்த சகோதரன் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்றாலும் தந்தையினுடைய அன்பை உணர்ந்த மனிதன், அந்த இளைய மகன், தந்தைக்கு ஏற்றபடி, தந்தையுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி தந்தையுடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு அதிகாரத்தையும் ஆற்றலையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் என்று சொல்லுகிறார். மகன் என்ன செய்திருந்தான்? இளைய மகன் இறந்து போயிருந்தான் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வார்த்தையை வாசிக்கிறோம். உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். அப்போ ஒரு மனிதன் பாவத்திற்கு உட்பட்டு வாழ்கிற பொழுது, பாவ நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் இறந்தவனாக கருதப்படுகிறான், அவன் சாவுக்குரியவனாக இருக்கிறான். எனவேதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகன் இறந்து போயிருந்தான், அவன் பாவையோடு இருந்தான். அவன் செய்த பாவத்திலே மிகப்பெரிய பாவம், தன்னுடைய தந்தையை உதறி சென்றான், தன் கடவுளை புறக்கணித்து சென்றான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், அவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் என்று சொல்கிறார். பாருங்கள், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். இங்கே உயிர் பெற்று என்று சொல்லுகிற பொழுது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வார்த்தையில வாசிக்கிறோம். பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். இப்போ உயிர் பெற்று எழுந்திருக்கிறபடியினால் இந்த இளைய மகன் இந்த உலக காரியத்தை குறித்து அல்ல, மேலுலக காரியங்களை சிந்திக்கக்கூடியவனாக மாறியிருக்கிறான். ஒரு காலத்தில் இந்த உலக காரியம் பெரிதாக இருந்தது, எனவேதான் உடைமைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு விட்டான். ஆனால் மேலுலகத்தை குறித்த சிந்தனை இல்லாமல் இருந்தது. அந்த மேலுலக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்பாவோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் முடியும் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டபடியினால் இப்பொழுது அப்பாவோடு வந்து இதனை இணைத்து கொண்டான். இப்பொழுது மேலுலகு சார்ந்தவற்றை அறிந்து கொண்டபடியினால் அவன் இறந்த நிலையிலிருந்து உயிர் பெற்று உள்ளவனாக, உயிர் பெற்று எழுந்தவனாக மாறி போயிருக்கிறான். எனவே இந்த மகனுடைய மனமாற்றம்,
தந்தையை தேடி வந்திருப்பது, அவன் அறிவு தெளிந்திருப்பது, தந்தையோடு தன்னை இணைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த இளைய மகனுடைய மகிழ்ச்சி. இந்த இளைய மகன் யார் என்றால் ஆண்டவரால் அல்லது பரிசேயரால் மறைநூல் அறிஞர்களால் புறம் தள்ளி ஒதுக்கப்பட்ட பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து மனமாற்றம் அடைந்து அறிவு தெளிந்தவர்களாக கடவுளத்தில் வருகிற பொழுது கடவுள் அவளை ஏற்றுக்கொள்கிறார், அவளை அன்பு செய்கிறார், தன்னை மகனாக மகளாக அங்கீகரிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்து அந்த மூத்த மகனை பாருங்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். மூத்த மகன் வயலில் இருந்தார் என்றால் இங்கே நாம் பார்க்கிறோம், மூத்த மகன் யார் என்றால் இந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், ஏற்கனவே கடவுளுடைய பணியை செய்யக்கூடியவர்களாக கடவுளுக்கு அருகில் தாங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் தான் இந்த மூத்த மகன். இங்கே பாருங்கள், மூத்த மகன் வயலில் இருந்தால் என்றால் அவன் ஆன்மீக காரியங்களிலே, கடவுளுடைய காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தவர்கள் இந்த மூத்த மகன். இந்த மூத்த மகன் யார்? பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள். பாருங்கள், அவன் வயலில் இருந்து, மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, காணாமல் போன உங்களுடைய தம்பி மீண்டும் திரும்பி வந்திருக்கிறார், எனவே உங்களுடைய தந்தை ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த மூத்த மகன் என்ன செய்திருக்க வேண்டும்? காணாமல் போன, வீட்டை விட்டு, என் தந்தையை விட்டு, என்னை விட்டு பிரிந்து சென்ற என் சகோதரன் வந்திருக்கிறானா என்று மகிழ்ந்திருக்க வேண்டும். அவனை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்க வேண்டும். தந்தை எத்துணை ஆவலாய் தன்னுடைய இளைய மகனை தேடி சென்றாரோ அதே போல இந்த மூத்த சகோதரனும் தன் இளைய சகோதரனை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மூத்த மகன் அப்படி செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவன் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். பாருங்கள், அங்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஏற்பாடாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு மனம் விருப்பமற்றவனாக இந்த மூத்த மகன் இருக்கின்றான். அவன் சினமுற்றவனாக இருக்கிறான். எனவே அவன் அந்த விருந்திலே தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை. பாருங்கள், உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். பாருங்கள், அப்பா தன் மூத்த மகனிடத்திலே கெஞ்சி கேட்கிறார், உள்ளே வா, நீ விருந்தில் பங்கு கொள், நீ இந்த மகிழ்ச்சியிலே பங்கெடுத்துக்கொள், வா என்று சொல்லி மூத்த மகனை கெஞ்சி கேட்பதை பார்க்கிறோம். அப்பாவுடைய அன்பை பாருங்கள். இளைய மகன் காணாமல் போனவன் திரும்பி வந்திருக்கிறான். அவன் மீது பேரன்பு காட்டி அவனுக்காக விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். மூத்த மகனோ அந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமில்லாதவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது உள்ளே வருமாறு அவனை கெஞ்சி அழைக்கிறார். அப்போ இந்த கடவுளுடைய அன்பு என்பது இந்த இருபுறத்திலிருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தங்களை கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் நாங்கள் கடவுளுக்கு பிரியமானவர்கள் என்றும் நாங்கள் தான் மீட்கப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லி கொண்டிருந்து மற்றவர்களை பாவிகள் என்று புறந்தள்ளி அருவருக்கக்கூடிய மனநிலையுடைய ஒரு மனிதர்கள் கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே கடவுளை குறித்த எந்த ஒரு அறிவையும் பெற்றுக்கொள்ளாமல், கடவுளை குறித்த எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தாறுமாறாக தங்களுடைய மன விருப்பத்தின்படி வாழுகின்ற ஒரு மனநிலையுடைய மனிதர்கள் இன்னொரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய எதிர்பார்ப்பு இந்த இரண்டு மக்களும் மனமாற்றம் அடைய வேண்டும். பாவ நிலையிலே உலகத்தால் அருவருக்கத்தக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மனமாற்றம் அடைந்து தந்தையிடத்திலே வர வேண்டும். அதுபோல இந்த ஆன்மீக காரில் ஈடுபட்டு கொண்டு மற்ற மக்களை அன்பு செய்ய மறுக்கக்கூடிய மனநிலையுடைய மனிதர்கள் இவர்களுக்குள்ளும் மனமாற்றம் ஏற்பட்டு அவர்களை இவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அப்போ இரண்டு பக்கத்திலும்
மனமாற்றம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இத்தகைய ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்று கடவுள் பிரியப்படுகிறார். இன்னும் நாம் பார்க்கிறோம், இந்த மூத்த மகன் என்ன செய்கிறார்? கடவுளுடைய திட்டம், திருச்சட்டத்தில் காணக்கூடிய முதன்மையான வார்த்தைகள் என்ன என்று பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அடுத்து, தன்னை போல பிறரை நேசிக்க வேண்டும். இங்கே இரண்டுடைய காரியங்களை பார்க்கிற பொழுது இந்த மூத்த மகன் கடவுளை அன்பு செய்தான், ஆனால் தன்னை போல பிறரை சிநேகிக்கக்கூடிய பிறரன்பு அற்றவனாக இவன் இருந்ததை பார்க்கிறோம். இளைய மகனோ கடவுளை அன்பு செய்யாதவனாக இருப்பதை பார்க்கிறோம். அவனுடைய மிகப்பெரிய குற்றம், இளைய மகன் கடவுளை, அப்பாவை அன்பு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் அந்த இளைய மகன். மூத்த மகனோ தன் சகோதரனை அன்பு செய்யாத அல்லது பிறரன்பு அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். அப்ப இரண்டு பேருக்குமே வாழ்க்கையிலே மனமாற்றம் என்பது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, இயேசுவே நன்றி. பாருங்கள், அடுத்து நாம் பார்க்கிறோம், அவன் என்ன செய்கிறான்? தந்தையை பார்த்து சொல்லுகிறான், பாருங்கள், இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல பாருங்கள். அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை என்று சொல்லுகிறார். இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் செய்த வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை என்பது இப்படித்தான். அடிமையை போல வேலை செய்தார்கள். அவள் அடிமைகளாகவே இருந்து வேலை செய்தார்கள். அதாவது கடவுளுடைய அன்பினால் நிர்ணயிக்கப்பட்டவர்களாக, அன்பினால் உந்தப்பட்டவர்களாக அவள் திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. அவர்கள் இந்த கட்டளைகளை கடைபிடித்தால், இப்படியெல்லாம் செய்தால் நிலைவாழ்வு கிடைக்கும் என்று நினைத்து இறைவன்பால் அன்பினால் உந்தப்பட்டவர்களாக அல்ல, கட்டளைகளை கடைபிடித்தால் வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு அடிமையை போல வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த மறைநூலறிஞர்களும் பரிசேயர்களும். இத்தகைய மனிதர்கள் தான் இந்த மூத்த மக்கள். இறைவன் மீது அன்பு இல்லை, பற்றுதல் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் இதை செய்தால் அது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதன் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த வாழ்க்கை முறை. அந்த உள்ளார்ந்த உள்ளிலிருந்து புறப்படுவது அல்ல, நம்பிக்கையிலிருந்து வெளிப்படுவது அல்ல. அவர்கள் வாழ்க்கை அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்தால் வாழ்வு கிடைக்கும் என்று அவர்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதிலே குறிப்பாக இருக்கிறார்கள், குறியாக இருக்கிறார்கள். எனவே அந்த பரிசேயர் கூட சொல்லுகிறார் பாருங்கள், அந்த பரிசேயரும் வரி தண்டக்கூடிய ஓமையிலையும் கூட சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறார்? நான் 10 1 கொடுத்து விடுகிறேன், நான் வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். அவர் கடவுளுடைய இரக்கத்தையோ கடவுளுடைய அருளையோ கடவுளுடைய அன்பையோ தேடக்கூடிய மனிதனாக அல்ல. தன்னுடைய செயல்கள் இப்படி இருக்கிறபடியினால் கடவுள் நிச்சயம் என்னை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்கிற தன்னுடைய செயல்களை குறித்து அவர் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தானே ஒழிய கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலற்றவனாக வாழ்ந்ததை பார்க்கிறோம். இதான் இந்த மூத்த மகனுடைய மனநிலை. எனவே தான் அவன் இங்கே சொல்கிறான், நான் அடிமையை போல வேலை செய்தேன், உடைய கட்டளைகளை ஒன்றை கூட நான் மீறியதே இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு இத்தகைய வாழ்க்கை சூழ்நிலைகளை விளக்கி தருவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த உவமையை சொல்வதற்கான நோக்கம் என்ன? நீங்கள் மனம் மாற வேண்டும். நீங்கள் பாவிகள் என்று சொல்லுகிறீர்களே, அவர்கள் மனமாற்றம் அடைய வேண்டும். அதற்காகத்தான் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் கடவுளை அன்பு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்பாவை விட்டு பிரிந்த நிலையில் வாழுகின்ற இந்த இளைய மகனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள், வரி தண்டக்கூடியவர்கள், பாவிகள், அருவருக்கத்தக்கவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், வெறுத்து ஒதுக்கத்தக்கவர்கள், இவர்கள் கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதுபோல நீங்கள் அவர்களோடு நான் இணைந்திருப்பதை கண்டு முறுமுறுத்து கொண்டிருக்கக்கூடிய மறைநூலறிஞர்கள், பரிசேயர்களாகிய நீங்கள் இந்த மூத்த மகனை போல இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அவளை அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, அவர்களும் உங்களுடைய சகோதரன் என்று அங்கீகரிக்கக்கூடியவர்களாக உங்களுக்குள்ளும் மாற்றம் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் வழியாக விளக்கி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய இத்தகைய வெறுமைகள், சோதனைகள், தனிமைகள், போராட்டங்களுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கிறது?
என்னுடைய அப்பாவை விட்டு நான் பிரிந்து வந்திருக்கிறேனா? என் அப்பாவை நான் மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் அப்பாவை விட்டு நெடுந்தூரம் நான் வந்து விட்டேனா என்று சிந்தித்து பாருங்கள். அப்படி ஏதாயிலும் உங்களுக்கு உணர்த்தப்படுமானால் நீங்கள் உடனடியாக தந்தையிடத்திலே திரும்பி செல்லுங்கள். அப்பா, நான் உமக்கும் கடவுளுக்கும் எதிராக பாவம் செய்தேன் என்று அந்த இளைய மகன் சொன்னதைப் போல நீங்களும் தந்தையிடத்திலே திரும்பி வந்து, அப்பா, நான் உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், நான் உம்மீது வைக்க வேண்டிய அந்த நம்பிக்கையை, உம்மீது வைக்கக்கூடிய அந்த பேராவலை நான் எங்கே செலுத்தி விட்டேன் என்றால், என்னுடைய பணத்தின் மீது, என்னுடைய பதவியின் மீது, செல்வத்தின் மீது, செல்வாக்குகள் மீது, உடல் ஆரோக்கியத்தின் மீது, அல்லது இந்த உலகம் சார்ந்த ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் மீது என்னுடைய பற்றுதலை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்ய வேண்டும் என்பதை மறந்து, நான் உம்மோடு எப்போது இணைந்திருக்க வேண்டும் என்பதை மறைந்து, நான் என்னுடைய விருப்பத்தின்படி செயல்பட்டு விட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக, மனமாற்றம் பெற்ற புத்தி தெளிந்த மனிதர்களாக தந்தையிடத்திலே நீங்கள் புறப்பட்டு வருகிற பொழுது, தந்தை அந்த இளைய மகனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு அதிகாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்ததைப் போல உங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார். ஒருவேளை இந்த மூத்த மகனைப் போல நான் ஆன்மீக காரியங்கள் நன்றாகத்தான் இருக்கிறேன், நான் நன்றாக பைபிள் வாசிக்கக்கூடியவன், நன்றாக ஜெபிக்கக்கூடியவன், நன்றாக பிரசங்கம் செய்யக்கூடியவன், நான் மேன்மையான பணியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், மற்றவர்கள் தீண்டத்தகாதவர்கள், வெறுக்கத்தக்கவர்கள், அருவறுக்கத்தக்கவர்கள் என்று ஒருவேளை மேட்டுமையான உணர்வு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அதை உதறி தள்ளிவிட்டு பிறர் அன்பில் ஈடுபடுவதற்கு, தன்னை போல மற்றவர் நேசிப்பதற்கு, அவர்களும் என்னுடைய சகோதரர்கள், அவர்களும் என் தகப்பனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அவர்களையும் அன்பு செய்வதற்கு நாம் முன் வருகிற பொழுது, அத்தகைய மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே சிந்தித்து பார்த்து நம்முடைய செயல்களை மாற்றிக்கொள்வதற்கு, நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முன்வருவோம். அந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றம் பெறுகிறது. நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையாக வாழ்வதற்கு நம்மை மனமாற்றத்துக்கு உட்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவாராக, உங்கள் பாவ பலவீனங்களிலிருந்து முழுமையான விடுதலையை தருவாராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.